வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். சோ இது உங்களுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. நாளைக்கு எல்லாருமே எஸ்பி கிளர்க் பிலிம்ஸ் எழுத போறீங்க நிறைய பேரு. சோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை அப்படின்னா CWJ40 கூப்பன் கூட ஆஃபர் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு சொல்லிடுறேன். சோ ஒரு ஹால் டிக்கெட், உங்களுக்கு பிலிம்ஸ் ஹால் டிக்கெட் வந்துருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. 2 ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. சும்மா சேஃப்டிக்காண்டி 2 ஒரிஜினல் ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேனா, ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இது ஆல்ரெடி சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. தயவு செய்து பேனிக் ஆகாதீங்க. உங்க மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அது வீணா போகாது. உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மார்க் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தவன் இவ்வளவு மார்க் எடுக்கிறான்னு கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க. ரியல் எக்ஸாம் ஈஸியாவே இருக்கும். நீங்க அங்க உங்க மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்களோட சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த ஒரு நாள் உங்களை மோட்டிவேட்டடா வச்சுக்கோங்க. எந்த இதுவுமே சால்வ் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ஏதாவது சால்வ் பண்ணி பார்க்க போய் புதுசா பார்க்க போய் நம்ம டிமோட்டிவேட் ஆகி நம்ம எனர்ஜி லெவல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டயத்துல நம்ம எனர்ஜி லெவல் பீக்ல இருக்கணும். சோ நாளைக்கு நீங்க போங்க, எவன்டையும் பேச்ச கொடுக்காதீங்க. நீங்க பேச்ச கொடுத்தீங்கனாலே அதை படிக்கல இதை படிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் எவனாவது உங்க கூட பாசிட்டிவா பேசுறேன் வரானா, அவன்கிட்ட வந்து பாசிட்டிவா பேசி, உள்ள ஒரு கோயில் இருக்கும் எல்லா காலேஜுக்குள்ளயும், போய் சாமியை கும்பிடுங்க, இன்னொரு எடுத்து வைங்க, போய்கிட்டே இருக்கு. எக்ஸாம்குள்ள உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் ஆகும். லாகின் ஆன பிறகு எந்த செக்ஷனாலும் ஓபன் ஆகலாம். ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் ஓபன் ஆகலாம், இல்ல இங்கிலீஷ் ஆப்டி ரீசனிங் ஓபன் ஆகலாம். எது ஓபன் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்க மைண்ட் செட்டை பண்ணிட்டு போங்க. ஏன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓபன் ஆனா டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. இதே ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஓபன் ஆனா ஒரு ஃபயர் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எந்த செக்ஷன் ஓபன் ஆனாலுமே அந்த செக்ஷனுக்குள்ள நுழையும் போது புதுசா நுழையிற மாதிரியே நுழைங்க. முன்னாடி செக்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டோம், நம்ம இப்படி அட்டென்ட் பண்ணிட்டோம், நம்ம அப்படி அட்டென்ட் பண்ணிட்டோம், நெகட்டிவா இருக்கு அப்படின்லாம் போகாதீங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ள போகும்போதுமே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். நம்மளால முடியலனா எவனாலையும் முடியாதுதான் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாலே உங்களால கண்டிப்பா நல்ல ஒரு அட்டெம்ப்ட கொடுக்க முடியும். அவன் நல்லா போட்டிருப்பானோ, இவன் நல்லா போட்டிருப்பானோ, நம்ம நல்லா போடலையோ, நம்ம கம்மி அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கோமோ, இப்படி நினைச்சேன்னா வேஸ்டா போயிடும் எக்ஸாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு செக்ஷன்லயுமே நுழைஞ்ச அந்த 10 நிமிஷம் நமக்கு தெரிஞ்சதாதான் அடிக்கும். பாசிட்டிவிட்டியா இருக்கணும். உண்மையிலேயே இப்போ ரீசனிங் செக்ஷனுக்குள்ள நுழைறீங்கன்னா எடுத்தோடனே இந்த பிளட் ரிலேஷனையோ இல்ல பசிலையோ சால்வ் பண்ணிட்டு எதுலையாவது சுத்த விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாமே வேஸ்டா போயிடும். நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே சிலாயிசம் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு, இன்இக்வாலிட்டி ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, டக்குன்னு அதை நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னா அப்போ உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? தெரியாத கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டினை கூட நீங்க ஸ்பீடா சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து பாசிட்டிவிட்டியா வச்சுக்கோங்க. எல்லாரும் இன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. எக்ஸாம் சென்டருக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிருங்க. சரிங்களா? ஏன் 2 ஐடி ப்ரூஃப் கொண்டு போக சொல்றேன்னா, ஒரு இதுல நேம் வந்து ஏதாவது கோளாறா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, நம்ம அப்ப கொடுத்து அதை காமிச்சு உள்ள போயிடலாம். அதுக்காண்டி தான் சொல்றேன். கண்டிப்பா எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். வெற்றி நமதே. உங்களது உங்கள் ஜாக்சன். 10-10-10.